உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இந்த ஈவில் ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு. உன்னுடைய டைம், உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட பிறழ்ச்சி செய்வதற்கான விஷயங்கள் வருகின்ற பொழுது அதற்கு மேலே ஏறி நின்று அதற்கு நோ சொல். நான் சொல்லுகிறேன், நீ சொல். பருந்து இருக்குல்ல, பருந்து, அந்த பருந்து மழையில நனையாதான். பருந்து மழையில நனைகிறது இல்ல. ஏன் தெரியுமா? மழை அப்படிங்கிறதோ அந்த மேகம் அப்படிங்கிறதோ பிரச்சனைன்னு வச்சுக்கோ, ஏன் தீமைன்னு வச்சுக்கோ, ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்கு, அந்த பருந்து ஏன் நனைகிறது இல்லை தெரியுமா? எந்த பருந்தும் மழை மேகத்திற்கு கீழே பறப்பதே இல்லை, அதுக்கு மேலதான் அது பறக்கும். எந்த விஷயத்திற்கு நீ அபோவா போயிட்டன்னு வச்சுக்கோ, அது உன் காலடிக்கு கீழே வந்துடும். யூ ஸ்டே அபவ். இந்த புக்குன்னு ஒண்ணு இருக்குது, இப்ப நிறைய படிக்கணும்ல. அத இவங்கள மாதிரிலாம் சொல்ல முடியாது, நான்லாம் புக்கு படிக்கிறதே இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. புக்கு படிக்கணும், மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம் இல்லையா? படிக்க தானே வேணும். நீங்க சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள. திறந்த உடனே தூக்கம் வரும் பார்த்திருக்கியா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க, கேட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எலிசிட் பண்றது தான், உங்களுக்கெல்லாம் டிப்ஸ். இதெல்லாம் திறந்த உடனே படிக்கிற புக்கு திறந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும், மேத்ஸ். இங்கேயுமா பிசிக்ஸும் பேசும் என்கிட்ட. சரி, என்னதான் பேசும் கேள, கை தட்டுற. திறந்த உடனே கேட்கொண்டாது, படிச்சிருவியோ என்ன, நீ படிச்சிருவியோ. அது பேசின உடனே டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கைய, ஆமால அப்படின்னு மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது. புக்கை பிரிக்கிற, படிக்கிற, படிச்சிரு, கம்முன்னு இரு, படிக்கதான் படிக்கிறேன் பார், புரியாது உனக்கு இரு. ஒரு வாட்டி சொன்னா புரியாது, 2 வாட்டி படிச்சா, படிச்சதை எழுதி பார்த்தா, எழுதினதை மறுபடியும் படிச்சா புரியாதா? இரு, படிச்சு காட்டுறேன். படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன். என் குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்க இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக, ஒரு தாயாக என் கருத்து.